பாட்டி வீட்டுக்கு போகலாமா? யார் யாருக்கெல்லாம் பாட்டி வீடுனா ரொம்ப பிடிக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுறேங்க. ஸோ ஹலோ ஃபேமே, வெல்கம் டு அதன் வ்ளாக்ஸ். நான் உங்கள் ஆதி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இந்த கண்ணாடி கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது. சரி போவோம், ஒன்றும் தப்பு இல்லையே. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் ஷோ. ஸோ இந்த வீடியோ எதை பற்றின்னு தெரியும். பாட்டி வீட்டுக்கு போகிறோம், ரொம்ப நாள் கழிச்சு போகிறோம், மாஸ் பண்ணுறோம். ஸோ எப்படியா இருந்தாலும் இங்கேருந்து நம்ம வண்டலூர்லேருந்து பாண்டிச்சேரி தான் போகிறோம். எப்படியா இருந்தாலும் ஒரு 150 to 160 கிலோமீட்டர் வரும். போகிறோம், மாஸ் பண்ணுறோம். மற்றதை மோட்டோ லாகில் கண்டினியூ பண்ணுறோம். ஓகே ஃபேமா பாய். நம்ம எந்த ரூட்டில் தெரியுமா போகிறோம்? இங்கேருந்து வண்டலூர்லேருந்து கேளம்பாக்கம் போயிட்டு அங்கேருந்து கோவலம், அப்புறம் மகாபலிபுரம், அந்த ரூட்டில் தான் போக போகிறோம். ஸோ டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-7 ஆயிடுச்சு, 5-10 ஆயிடுச்சு. ஸோ எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரில. மேக்ஸிமம் ஒரு 130-150 அவ்வளோ வரும்னு நினைக்கிறேன். ஸோ போகலாம் வாங்க. இந்த கோவலம் ரூட்டு, ஈசிஆர் ரூட்டெல்லாம் யார் பார்க்கலையோ மறக்காமல் நம்ம சேனலில் பாருங்கள். நீங்கள் போக முடியாத இடத்துக்கெல்லாம் தான் நாங்கள் போயிட்டு காட்டுறோம். சரி ஓகே ஃபேமே, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். மற்றதை மட்டும் நாங்கள் கண்டினியூ பண்ணுறோம். பாய். ஓகே ஃபேமே, நம்ம பேக் பண்ணியாச்சு, கிளம்பியாச்சு. ஸோ மற்றதை செதற வர்றோம், ரைடில் பார்க்குறோம். கிளம்பியாச்சு, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஆஃப்டர் லாங் ரைடு அந்த மாதிரி. ஓகே, இப்போ கிளம்புறது முன்னாடியே சாமிகிட்ட வேண்டின்னு நல்லபடியாக போயிட்டு போகிறது, நல்லபடியாக போயிட்டு நல்லபடியாக வரணும்னு வேண்டிக்குவாங்க. ஸோ அட்லாஸ்ட் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ரைடு வந்துட்டோம். ஏன்னா வண்டலூர் டு பாண்டிச்சேரி தான் போக போகிறோம். பாண்டிச்சேரினா பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாப் அப்படியெல்லாம் இல்லை, அதுக்கு ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் 15 கிலோமீட்டர்ஸ்க்கு முன்னாடியே தான். ஸோ எல்லாமே வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இந்த வார்த்தையை சொல்லி ரொம்ப நாள் ஆகுதுங்க. நல்லா இருக்குது அதை சொல்லும்போது. ரொம்ப நாள் கழிச்சு சொல்கிறேன்னா அது வந்து மறந்து போயிடுச்சு, எப்படி சொல்லணும் என்னான்ட்டு. ஃபஸ்ட்டு சொல்லும்போது நல்லா சொல்லிட்டு வந்தோம்ல, இப்போ அந்த இதுவே மறந்துச்சு. சீர்றாங்க அப்படியே, ஃபோனே நோட்டிட்டு வராது நம்மளுக்கு. என்னான்னு இந்த மாரிலாம் எங்கன்னா வந்துட்டு அவன் மேலாம் இடிச்சுட்டு கேட்டால் அவனுங்க தான் வேகமாக வந்தானுங்க அப்படிங்கிறது. எதுவும் சொல்கிறதுக்கு இல்லைங்க. இந்த ரைடு நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஜாலியாகவும் என்டர்டெயின்மெண்ட்டாகவும் எடுத்துகிட்டு போனோம். ஸோ நம்மளோட இதுவே அதான். போகிறவங்களாம் ஒரு மாதிரி குறுன்னு பார்க்கும்போது அப்படியே ஷையாகிடுதுங்க. அப்போ தான் என்ன பேசுறதுனே தெரியாமல் மறந்து போயிடுறேன். கொஞ்ச நேரம் ஸ்டன்னாகி நின்றுறேன். எல்லாம் ஒரு ஃப்ளோவில் போகுது. யாருன்னா நம்மளை பார்த்துட்டாங்களா, நம்மளுக்கு தெரியுது நம்ம ஹெல்மெட் போட்டு இருக்கோம், நம்ம ஃபேஸ் யாருக்கும் தெரியாது அப்படிங்கிற மாதிரிலாம் தோணுது. இருந்தாலும் மறந்து போயிடுறோம். அந்த ஒரு செகண்ட் யாருன்னா பார்க்கும்போது அப்படியே மைண்ட் பிளாங்காகி நின்று போயிடுறோம். ஸோ ரோட்டுக்கு வந்தாச்சு. ரொம்ப நாள் கழிச்சு ஓட்டுறோமா, அந்தமாரி லாங் ட்ரைவ் இந்த க்ளவு இதெல்லாம் போட்டுக்கினே பேக் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி அப்படியே வைப்பாக இருக்குங்க விஜாலமாக. அதுக்குன்னு இதுவாக போகக்கூடாது. இந்த ரோட்டில் வந்து ரொம்ப ஒஸ்ட்டு. மாடுன்னா எப்போ எது வருன்னே தெரியாது. அதிகமாக மாடு மேயுங்க இந்த ரோட்டில். நிறைய பேர் கூட வீடியோஸ் போட்டு இருப்பாங்க. இந்த ரோடு சேஃபே கிடையாது. ஏதாச்சும் இந்த ரோட்டில் வரணும்னா பார்த்து போங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேஃப்டியை நம்ம தாங்க பார்த்துக்கணும். இது நல்லா இருக்கு, அந்த மாதிரி தாங்க இருக்கு, நல்லா இருக்கு. இப்போ நம்ம எந்த ரூட்டில் போக போகிறோம் பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து கேளம்பாக்கம் போயிட்டு கேளம்பாக்கம் ஒரு அரௌண்ட் ஒரு 20 வந்துடும் நினைக்கிறேன். 15 to 15 வரும்னு நினைக்கிறேன். கேளம்பாக்கம் போயிட்டு அப்படியே கோவலம் ரோடு இருக்குல்ல, அந்த ஈசிஆர் ரோடை பிடிச்சி தான் மகாபலிபுரம்லாம் தாண்டி தாங்க போக போகிறோம். ஸோ ரைட் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இருட்டாமல் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா ரொம்ப நேரம் ஒரு அரௌண்ட் 150 கிலோமீட்டர்ஸ் இருக்குது நம்ம டெஸ்டினேஷனை ரீச் பண்ண. ஆனால் இருட்டிடும்னு நினைக்கிறேன். பாண்டிச்சேரி தானே போவோம். பாண்டிச்சேரினாலே எல்லாருக்குமே பிடிக்குங்க. பாண்டிச்சேரி ஃபேன்ஸ் யாராவது இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுறேங்க. நம்ம வந்து பாண்டிச்சேரி தாங்க நம்ம. ஸோ அங்கே தான் போகிறோம். பாண்டிச்சேரியை நோக்கி ஒரு ரைடு.
நீ பாண்டிச்சேரி ஃபேன்ஸ் நடுவில் உட்காந்துச்சு பார்த்தீங்களா மாடு, அந்த மாதிரி தான் இருக்குது. சடனாக ஏந்து வரும், யாருனா இச்சு போட்டு போயிட்டே இருப்பாங்க. பாண்டிச்சேரி லவர்ஸ் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாண்டிச்சேரியில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாண்டிச்சேரினாலே அந்த ஒன்று தான் எல்லோரும் மைண்டுக்கு வரும். அது இல்லைங்க, அதை தவிர்த்து நிறையா இருக்குது. நிறைய ஃபாரினர்ஸ் வந்து போகிற இடம், நிறையா பேர் இருக்கிற இடம், பீச்சஸ் நிறையா சுற்றி பார்க்க எவ்வளோ இடம் இருக்குது. ஸோ அதில் ஏதாச்சும் ஒரு முக்கியமான 2-3 பிளேஸ் யாருக்காச்சும் தெரிஞ்சால் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. இல்லை எவ்வளோ பேருக்கு பாண்டிச்சேரி பிடிக்குன்னு பார்ப்போம். பாண்டிச்சேரி லவர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பார்க்கலாமா? மறக்காமல் கமெண்ட் அச்சு நோக்குங்க வாய்ஸ். ஏதாச்சும் தப்பு பண்ணோன்னா என் விளாகில் கோச்சிக்காதீங்க. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு விளாக் பண்ணுறோம். அந்த ஒரு மாதிரி பதட்டமாக, இது எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி ஸ்ட்ரகிளாக, ரொம்ப ப்ரெஷர் ஆகுது. ஹெல்மெட் போட்டு உள்ளே ஸ்கார்ஃப் போட்டுருக்கேன், அதுக்கு மேலே ஹெல்மெட் போட்டுருக்கேன்னா அதுவே ஒரு மாதிரி மூச்சு முட்டுற மாதிரி, அது இல்லாமல் பேசிகிட்டே இருக்கும்ல. ஸோ அதனால் ஒரு மாதிரியாக இருக்க மாதிரி இருக்குது, மூச்சு விட கஷ்டமாக இருக்க மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா ரொம்ப நாள் நடுவில் ஒருத்தர் நிற்கிறான், அவன் இப்போ கிளாஸ் அடிக்க நின்றுட்டு இருக்கான் நடுவில். இந்த நடுவில் இந்த செடி இருக்குல்ல, இந்த செடிக்கு நடுவில் மாடு உட்காந்துருக்குங்க, தெரியவே மாட்டேங்குது. நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். இப்போயே 2 மாடு பார்த்தீங்களா, உட்காந்து நின்று இருக்கு. இதை பாருங்க, சொன்னா இதை பாருங்க, இப்படி மேய்ஞ்சிட்டே இருக்கும். ஆறுன கொஞ்சம் லவுடாச்சுன்னா இந்த பக்கமாக அந்த பக்கமாக தெரியாமல் இதோ பாருங்க, காமிச்சிட்டே போகலாம். அந்த மாதிரி இதோ இருக்கா, இந்த மாதிரி தான் போதும். ரொம்ப ஒஸ்ட்டு. இப்போ நடுவில் தானே போகுது, நம்ம வருவோம் சடனாக அது லெஃப்ட் இறங்கலாம் ரைட்டு இறங்கலாம், எப்படி இறங்குன்னு சொல்லவே முடியாது. ஸோ நம்ம தான் முடிஞ்ச அளவு பார்த்து போகணும். ஹெல்மெட் மஸ்ட்டுங்க, வண்டி ஓட்டும் போது ஹெல்மெட் மஸ்ட்டு. சேஃப்டி கிட்ஸ் போடுறீங்க போடல, காசு இருக்கவங்க போடலாம். ஆனால் ஹெல்மெட்டு வந்து காசு இருந்தாலும் பைக்குன்னு ஒன்று இருந்தாலே கம்பல்சரி ஹெல்மெட் வேணும். அதை யாரும் மறக்காதீங்க. நம்மளும் ஒரு வீடியோவில் சொல்லிகிட்டே தான் இருக்கோம். ஸோ மறக்காதீங்க. விஐடி காலேஜுங்க, அதுக்குள்ளே விஐடி ஓட்டோம். இந்த காலேஜெல்லாம் எங்கே இருக்குதுன்னு தெரியாமல் இந்த நிறையா ரீல்ஸு ஷார்ட்ஸ்லலாம் பார்த்துருக்கேன். இந்த காலேஜெல்லாம் எங்கே இருக்குது தெரியாமல் எனக்கு தெரியாது. சென்னையில் தான் இருக்கானே எங்கே இருக்குன்னு. ஆனால் பார்த்தா இங்கே வண்டலூர்லேருந்து பக்கத்துலேயே தாங்க இருக்குது. நம்ம இருக்க ஏரியாவிலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தான் இருக்குது விஐடி காலேஜெலாம். இது இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டீங்கன்னா அவங்களேன் இந்துஸ்தான் இருக்குது, மெரினா மால் பக்கத்தில். இதெல்லாம் இப்போ தாங்க ரீசெண்டாக போனேன். மெரினா மாலுக்கு நான் ஃபஸ்ட் டைம் போனேன். ஆனால் நல்லா இருக்குது மால், எவ்வளோ பெருசாக இருக்குது, நல்லா இருக்குது. அது மாதிரி நம்ம ரூம்லேருந்து பக்கத்தில் எவ்வளோ இடம் இருக்குது போல், நம்மளுக்கு தான் எதுவுமே தெரியல, எங்கேயுமே போக மாட்டோம். நல்லா போகிறாங்க. முடிஞ்ச அளவு உங்களோட சப்போர்ட் கொடுங்க, நம்ம நிறையா இடத்துக்கு போகலாம், நிறையா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். உங்களால் போக முடியாத இடத்துக்கெல்லாம் நாங்கள் போயிட்டு அதை நீங்கள் போன மாதிரி கொஞ்சம் பாருங்கள். உங்கள் வீட்டு பிள்ளையா கொஞ்சம் நினச்சிட்டு அந்த சப்ஸ்கிரைபையும் லைக்கையும் போட்டு விட்டு ஷேர் பண்ணி விடுங்க. அப்புறம் மறக்காமல் ஆளில் போட்டுக்கோங்க. யாரும் ஆளில் போட மாட்டேங்கிற, நோட்டிஃபிகேஷன் போக மாட்டேங்குது போல, யாரும் பார்க்க மாட்டேறீங்க. முடிஞ்ச அளவுக்கு விளாகெல்லாம் கொஞ்சம் தான் பண்ணுவோம். சப்போர்ட் கொடுங்க. சப்போர்ட் இருந்தால் தான் எங்களுக்கும் கொஞ்சம் பண்ணும்போது ஒரு ஆர்வமாக இருக்குங்க. நம்ம நல்லா பண்ணணும், இன்னும் நல்லா பண்ணணும், நம்மளை பார்க்குறாங்க நிறைய பேர், நம்ம சப்போர்ட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு நம்ம நல்லதாக பெஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னு தோணுது. இப்போ நம்ம எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம போட மாட்டோம்னா அதுக்கு நம்மளுக்கான கிரெடிட் கிடைக்காத போது நம்ம இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், ஏன் நம்மளுக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது, நம்ம இன்னும் நல்லா பண்ணலையா, இன்னும் நல்லா பண்ணணும். பாரு கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் போனான். அவன் திரும்புகிறான், அவன் கிட்ட போய் திரும்புகிறான். என்ன சொல்கிறது, எவ்வளோ வரங்க மாடு பார்த்தாலும் மாடு. பெட்ரோல் போடலாமா? தானே 200 போடுங்க. ஃபேமே ரூட்டு போட்டாச்சு ஃபேமே. கரெக்டாக இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 122 கிலோமீட்டர் காட்டுது. இப்போ இந்த சிக்னல்லேருந்து ரைட் எடுக்கணும். லெஃப்ட் போனால் தான் அந்த மெரினா மால் அந்த இதெல்லாம். ரைட்டு போகணும். இப்போ சிக்னல்லேருந்து போயெல்லாம் கோவளம் பீச்சு அந்த ரூட்டு வந்துடும். கோவளம் சைடு போயிட்டு மகாபலிபுரம் அந்த மாதிரி போகிற ரூட்டு. சரி ஓகே ஃபேமே, நம்ம டெஸ்டினேஷனுக்கு ரீச் பண்ண கரெக்டாக 2 hours 41 minutes ஆகுதுன்னு போட்டு இருக்குது. அப்போனா டைம் இப்போ என்ன 5:41 ஆகுது. ஸ்டோரேஜ் ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதனால் ஆட்டோமேட்டிக்காக வெளியில் க்ளோஸ் ஆகிட்டு வருது. ரூட் போட்டாச்சா? சரி வாங்க போகலாம். எப்பவுமே நின்றுட்டு எடுக்கும்போது சைடில் திரும்பி பார்த்துட்டு அப்புறம் மேலே வாங்க. இப்போது டக்குன்னு வந்துகிட்டே இருப்பாங்க. நம்ம சடனாக வந்தோம்னா அவங்களேன் அவங்களுக்கு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிடும். நம்ம போகிற வேண்டிய டைரக்ஷன் வந்து ரைட் சைடுங்க.
வணக்கம்டா மாப்பிள்ள, இங்கிட்டு நாங்கள் வருமானம் இல்லைங்க. அவன் ஒருத்தன் எவ்வளோ டிராஃபிக் பண்ணிட்டான் பாருங்க, அந்த கார் அப்படியே நின்றுச்சு. அப்படி போய் சுற்றிட்டும் வரலாம், இப்படி ஷார்ட் கட்டாக போகலாமா? ஓ ஓகே ஓகே ஓகே, இதோ பாருங்க 2 ரூட் இருக்குது. நம்ம இப்படி ஷார்ட் கட்லேயே போயிடலாம். இந்த வழியே தான் வந்தேன். இங்கே ஒரு லெஃப்ட்டு வருங்க சடனா, அந்த லெஃப்ட்டில் தான் போகணும் நம்ம. இப்போ தாங்க கேளம்பாக்கமாக வந்துருக்கோம். நம்மளும் சொல்லிகிட்டே இருக்கோம் வண்டியை ஆல்ட்ரு பண்ணணும், வண்டியை ரெடி பண்ணணும்னு. ஆனால் அதுதாங்க பண்ணவே முடியல. நல்லா அமௌண்ட்டு ரெடி பண்ண முடியல. அமௌண்ட் சேர்க்கணும், இல்லை ஒரு ஒர்க் போடணும், இல்லை பிஸ்னஸில் போகணும். பிஸ்னஸ் தாங்க ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இருங்க ஃபேமே, கொஞ்சம் இந்த டிராஃபிக்லாம் தாண்டி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்போது பேசலாம். ஸோ ஒரு விஷயத்த சொல்ல நினைக்கிறேன், எவ்வளோ வந்து நம்மளை மைண்ட் டைவர்ட் பண்ணிட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்காங்க. அதான் எப்படி சொல்லுவாங்களே, நம்மளோட கோலில் வந்து நம்ம கரெக்டாக இருக்கணும். நிறையா பேர் வந்து இந்த மாதிரி தான் மைண்ட் டைவர்ட் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க. நம்மளோட இலக்கில் நம்ம கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இது ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கலாம். இப்போ நான் ஒன்று நினைக்கிறேன் சொல்லணுன்ட்டு, அதே என்ன சொல்ல முடியாமல் எதுனா ஒன்று டைவர்ட் பண்ணிட்டே இருக்குல்ல, அது மாதிரி தான். நம்ம போகிற வேலை ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்கணும், அதில் சக்ஸஸ் ஆகிற வரைக்கும். மற்றவங்க வெறுப்பேற்றுறாங்க, ஏன்டா உனக்கு நான் இதாண்டா எனக்கு இது வந்து யார் சொன்னது? எங்கள் ப்ரோ அஸ்கி ரைடர் இருக்கார்ல, மிஸ்டர் அஸ்கி ரைடர், பாட்டி வீடியோஸ்லாம் போட்டு நம்ம ப்ரோவோட வீடியோ லாஸ்ட்டாக போட்டிருப்பேன், பின் பண்ணி வர்றேன் சேனலில். ஸோ தங்கமான மனுஷங்க, அந்த மனுஷனால் தான் நான் இப்போ வந்து ப்ளாக் பண்ணிகிட்டே இருக்கேன். என் பிரதர் தான் அவர். ஸோ அவர் தான் கேம் கொடுத்து நீ பண்ணு ப்ரோ, ஏன் வீடியோஸ் போட மாட்டேன். இப்போ நான் ஒரு 2 days வீடியோஸ் போடலன்னா ஃபோன் அடித்து கேட்பாரு, என்ன ப்ரோ வீடியோஸாக வரல, ஏன் என்னாச்சு அப்படின்ட்டு. ப்ரோ இது மாதிரி ஏதாச்சும் வேலை இல்லை, வீடியோஸ் இல்லை ப்ரோ, எடுக்கல ப்ரோன்னா, எடு ப்ரோ சொல்கிறவங்க சொல்லிகிட்டே தான் இருப்பான். நம்ம கண்டினியூஸாக ஒன்றில் போயிட்டே இருந்தால் தான் அதுக்கான சக்ஸஸ் ஆக முடியும். நீ பண்ணு ப்ரோ அப்படின்னு என்னை ஒரு நாளும் நான் அப்படியே 0ல் இருப்பேங்க, -100 டிகிரியில் போயிருப்பேன். ஆனால் அப்படியே 200% பூஸ்ட் பண்ணி விட்டுருக்காரு. பார்த்துக்கலாம்டா எதாக இருந்தாலும் அப்படிங்கிற மாதிரி. சீரியஸாக சொல்கிறேன், இந்த மனுஷன் ஃபோன் பண்ணி ப்ரோ இதுதான் ப்ரோ நம்ம பண்ணலாம் பார்த்துக்கலாம் சொல்கிறேன்னு சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. நம்ம ட்ரை பண்ணால் தான் ப்ரோ. இதுவும் ஒரு யூடியூப்ன்றதே ஒரு பிஸ்னஸ் மாதிரி தான். நீங்கள் வந்து ட்ரை பண்ணு ப்ரோ. இப்போ எப்படி ஒரு பிஸ்னஸில் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி நம்ம ஏர்ன் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் நம்மளுக்கு தேவையான பொருள், கேமராஸ், ஆக்சசரிஸு, பைக்கு மாடிஃபிகேஷன், நம்ம பைக் தனியாக தெரியணும், அது எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுங்க, நம்ம கெயின் பண்ணலாம். அதுக்கான டைம் போகணும், ஒரு 1 year 2 year ஆகணும் அதில் சக்ஸஸ் ஆகுது. பட் ஆனால் ஒரு வாட்டி சக்ஸஸ் ஆகிட்டுனா நம்மளோட கிரெடிட் கிடச்சிரும், நம்மளுக்கான கிரெடிட் கிடச்சிரும். அது வரைக்கும் விடாத ப்ரோ அப்படி இப்படின்ட்டு என்னை போட்டு, நான் ஒரு நாள் வீடியோ போடலன்னா என்னை போட்டு பண்ணு ப்ரோன்னு அவ்வளோ தூரம் சப்போர்ட்டுங்க. என்னோடய ஃபுல் சப்போர்ட் அவர் தான். எனக்கு சீரியஸாக என்னோட ஃபுல் சப்போர்ட் அவர் மட்டும்தாங்க. பண்ணு பார்த்துக்கலாம் ப்ரோ, எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் ப்ரோ அப்படின்னு சொல்கிற மாதிரி நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காருங்க. யாருன்னே தெரியாது, வேண்டமா க்ளோஸ் ஆகி இப்போ பிரதர்ஸ் அந்த ஒரு ரேஞ்சில் தான் இருக்கும். அண்ணன் தாங்க அவர், ஓகேங்களா. ஸோ கேமை கொடுத்து இப்போ எனக்கு ஏதாவது இந்த கேம் வீட்டுக்காரர் என்னமா பண்றாரு? ஓகேங்களா 50 to 60K ஆகும் நான் அந்த ஒரு ஃபுல் செட்டப் எடுக்கிறதுக்கு. போலீஸ் நீங்கள் இப்படி போய்ட்டு அப்படி யூட்டர்ன் பண்ணணுமா இல்லை இப்படி நின்று யூட்டர்ன் பண்ணணுமா தான் தெரியல. இந்த அக்காவை பார்த்து தான் நான் வந்தேன். சிக்னல் போட்டு இருக்காங்களா எதுவுமே தெரியலையே. சென்டரில் போய் நிற்போம். நம்ம ரைட் சைடு தானே போகிறோம். பார்த்தீங்களா இப்போ எவ்வளோ பேர் மடக்கி வச்சுருந்தாங்க. நம்மளும் தான் வந்தோம், போலீஸ் அண்ணா எதுவுமே சொல்லலை. நம்ம கிட்ட நம்மளோட விஷயத்தில் நம்ம கரெக்டாக இருந்தோன்னா நம்மளை யாரும் எதுவுமே பண்ண மாட்டாங்க. யாருக்கும் பயப்பட வேணாம் ஃபஸ்ட்டு. ஸோ அண்ணனுக்கு பெரிய தேங்க்ஸ். நம்மளுக்கு இப்போ வீடியோ எடுக்க இந்த கேம் கூட பவர் தான் கொடுத்து ப்ரோ வீடியோ எடுக்க ப்ரோ பார்த்து
கேட்டதும் ப்ரோ வா ப்ரோ வந்து வாங்கிட்டு போ ப்ரோ, நானே இப்போ சொல்லிடுவேன் ப்ரோ, இது மாதிரி கேமரா வேணும்ன்ட்டு சொல்லிடுவேன், இன்ஃபார்ம் பண்ணிடுவேன். ஆனால் நான் போய் வாங்கலாம், அவர் இப்போ ப்ரோ நான் நாளைக்கு வரேன் அப்படி ஈவினிங் வரேன் அப்படி சொல்லிட்டு நான் போய் வாங்கலாம் ஃபோன் அடிப்பார், என்ன ப்ரோ கேமரா வேணும் நீங்கள் இன்னும் வந்து வாங்கின்னு போகலாம் அப்படின்னு. அவருக்கு ஒரு எமர்ஜென்சி நீடாக இருந்தால் கூட அவர் என்கிட்ட கொடுப்பாரு. ஸோ அந்த மாதிரியெல்லாம் ஒரு நல்ல நல்ல உள்ளம் கிடைக்கிறது ரொம்ப கொடுத்து வச்சுருக்கோம்ல. ஸோ அந்த மாதிரி ஒருத்தரை நான் வந்து கெயின் பண்ணி வச்சுருக்கேங்க எங்கள் அண்ணன். மறக்காமல் அவரோட சேனலுக்கும் மிஸ்டர் ரஸ்கி ரைடர் அவரோட சேனலில் போட்டு பாருங்கள். வீடியோஸ்லாம் பக்காவாக இருக்கும். அண்ணன் வந்து சில்வர் பட்டனெல்லாம் வாங்கிட்டாங்க. ஸோ பார்ட்டி வீடியோஸ்லாம் போடுவாங்க. பார்ட்டி வீடியோஸு காமெடியாக ஃபன்னாக என்டர்டெயின்மெண்ட்டாக ஜாலியாக இருக்குங்க. வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வீடியோ வந்து சூப்பராக இருக்கும், ஒர்த்தா பாருங்கள், உங்களுக்கு வீடியோ பிடிக்கும். மிஸ்டர் ரஸ்கி ரைடர் டைப் பண்ணி அண்ணனுக்கு ஒரு சப்போர்ட் போட்டு விடுங்க. மறக்காம அவங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போட்டு ஆள் வச்சுக்கோங்க. அவருக்கும் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா இப்போ அண்ணன் வந்து ரொம்ப கேடிஎம் டியூக் 200 வச்சுருந்தாரு. பைக் வந்து சீஸ் ஆகிடுச்சு. ஸோ ஃபினான்ஷியலாக ரொம்ப அடி ஆகிட்டார். பைக் தான் ஒரு பைக்கர்ஸோட ஃபஸ்ட்டு ஐடென்டிட்டி அந்த பைக் தான். அந்த பைக் இல்லாததுனால இப்போது சுத்தமாக ஆள் உடஞ்சி போயிட்டாருங்க, கையில்லாத மாதிரி ஆகிட்டாரு. உசுறு வந்து உசுறு இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இப்போ இருக்காரு. பைக் மட்டும் அவர் கையில் இருந்துச்சுன்னா வச்சுங்க மாஸ்டாக இருந்துருப்பாருங்க. இப்போ பைக் இல்லாமல் ஃபினான்ஷியலாக ரொம்ப அடி வாங்கிட்டாரு, அதை ரெடி பண்ண அமௌண்ட் இல்லாமல். ஸோ பைக்கு தாங்க ஒரு பைக்கர்ஸோட மெயின் ஐடென்டிட்டி. செகண்டே நம்ம பைக் இருந்தாலே அவர் நிறையா நேரத்துக்கு ரீல்ஸ் வீடியோஸு அப்லோட் பண்ணிட்டு ட்ராவல் போட்டுகிட்டே இருப்பார். இப்போ பைக்கில் இருந்தாலும் எதுவும் பண்ண முடியல அவரால். ஸோ சீக்கிரமாக நம்ம அண்ணன் வந்து வண்டியை ரெடி பண்ணணும். ஷோரூமில் இப்போ தாங்க ரீசெண்டாக விட்டோம். லாஸ்ட்டு மண்டேவே தராங்கிற மாதிரி சொன்னாங்க, ரெடி ஆயிடுச்சு வந்து எடுத்துகிட்டு போங்கன்னு. ஆனால் இன்னும் இழுத்தடிக்கிறாங்க, இன்னும் 2-3 ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இழுத்தடிச்சிட்டே இருக்காங்க. ஷோரூம்காரங்க சொன்ன நேரத்தில் பண்ணவே மாட்டாங்க. அவர் இப்போ ரெடி பண்ணி கொடுத்துருந்தானே ஒரு லாஸ்ட்டாக ஒரு 10 days நல்லா வீடியோஸ் போட்டு சூப்பராக இருந்திருக்கும். ஆனால் இல்லையே. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவரோட பைக் சீக்கிரமாக கிடச்சிடணும். ட்ரை பண்ணிக்கோங்க. அண்ணனுக்கு நல்லா ரீச் ஆகணும், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இங்கேருந்து திருப்பூர் ஒரு கோவில் இருக்குல்ல, முருகர் கோவில், ஃபேமஸான கோயிலுங்க. இப்போ சென்னையில் வடபழனி திருப்பூர் இது ரெண்டுமே ஃபேமஸான முருகர் கோயில் பக்கத்தில் தான் இருக்குது. நான் ஒரு வாட்டி போயிருக்கேன், வீடியோ போட்டுருக்கேன், அதையும் போயிட்டு பாருங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, ஈஸியாக ஏற்றுங்க. இதுக்கு மேலே லெஃப்ட் சைடு ஃபுல்லாக பீச்சு தான். இதோ இருக்கா மேப்பில் தெரியுதா? இருங்க நான் மேப்பை காட்டுறேன். இதை பாருங்க, நம்ம இந்த பக்கத்தில் போகிறோம். ஃபஸ்ட் ரோடே நம்ம தான், பீச்சில் ஃபஸ்ட் ரோடே நம்ம தான். இந்த ரோடை தண்ணி தான் பீச்சு, தெரியுதா? சூப்பராக இருக்குல்ல? இந்த சைடு ஏதோ தண்ணி மாதிரி போகுது பாருங்க. இது ஏரியா என்னன்னு தெரியலையே. இதை பாருங்க, 2 சைடும் தண்ணி போகுது. ஆனால் இது பீச்சு, இது வந்து ஏரின்னு நினைக்கிறேன், ஆறோ ஏரியான்னு தெரியல. ஸோ 2 சைடும் தண்ணி, நம்ம நடுவில் போயிட்டு இருக்கோம். இந்த ரோடு வந்ததாங்க கடுப்பாக இருக்கு. வண்டி ஒரு மாதிரி ஓவல் ஆகிட்டே இருக்கு. ரோடு போகிறதுக்காக ரெடி பண்ணி வச்சிருக்காங்க போல. பாருங்க பீச்சு லைனாக போகிறாங்க, லீவ் நாள்ல. ஸோ அப்படிதான் இருக்கும். மே மாதம் எல்லாருக்கும் லீவ் விட்டுருக்காங்கல்ல. இன்னும் இன்னைக்கு வந்து தேர்ஸ்டே தான். இன்னும் ஃப்ரைடே நைட்டு சாட்டர்டே சண்டேலாம் வந்தோம் அடிபொலியாகும், சூப்பராக இருக்கும். எவ்வளோ பாருங்க, கார் அது வரைக்கும் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. எப்படி தான் போகுது மேமே. இந்த பீச்சுக்கு தான் வந்துட்டு கண்டிப்பாக ஒரு வீடியோ ஒரு vlog பண்ணுறோங்க நம்ம சீரியஸாக. சூப்பராக இருக்குங்க பிளேஸ்லாம். மகாபலிபுரம் வந்து இங்கேருந்து 15 கிலோமீட்டர் தான். ஸோ போகலாம், தாண்டி போகலாம். நல்லா இருக்குல்ல? இந்த சைடு தான் கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷமாக ரயில்வே ட்ராக் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சென்னை டு பாண்டிச்சேரிக்கு ரயில்வே ட்ராக் வரப்போகுது அப்படிங்கன்னு ரொம்ப வருஷமாக சொல்லிகிட்டே தான் இருக்காங்க. எப்போ வரும்தான் தெரியல. இந்த பீச் சைடில் பீச்சு பக்கத்தில் ரயில்வே ட்ராக்கு போகும்போது எவ்வளோ வியூ பாயிண்டாக இருக்கும்ல. லெஃப்ட் சைடில் அப்படியே திரும்பி பார்த்தாலும் ஃபுல்லாக பீச்சாக தாங்க இருக்கும். அந்த சைடு ஜன்னல் சீட்டுக்கு கிடைக்கிறதுக்கு எல்லாம் அடிச்சுப்பாங்க. ஐயோ, அந்த காற்று அடிக்கும் போது நல்லா இருக்குங்க. ஏன்னா எப்படி இருந்தாலும் அங்கே அந்த சைடில் எங்கே வச்சு தான் போட்டாகணும், ஓகேங்களா? அப்படிங்கும்போது சூப்பராக இருக்கும். ஐயோ, எக்ஸைட்மெண்ட்டில் நான் ரொம்ப கத்தி பேசுகிற மாதிரி இருக்குங்க. கரெக்டாக நம்ம டெஸ்டினேஷனை ரீச் பண்ண இன்னும் 112 கிலோமீட்டர், அதான் 112 கிலோமீட்டர் இருக்குது பாருங்க. பாண்டிச்சேரி 112. ஓய், மொபைல் கிலோமீட்டர் கரெக்டாக காமிக்குதுரா. வரலாமா?
ஜாலியாக போகுது இந்த ரைடு. அட ஃபேமு காற்று சில்லுன்னு அடிக்குது. ஈவினிங் டைமு பீச் ஓரமாக போயிட்டு இருக்குண்ணா, சூப்பராக இருக்கு. நான் நிறையா வாட்டி பார்ப்பேங்க. இப்போ ரீசெண்ட் டேஸாக நான் இங்கே இந்த வண்டலூர் சைடு தானே இருக்கேன், ஈசிஆர் சைடு தான் போகிற வழி. ஸோ சாட்டர்டே ஃப்ரைடே நைட் ஆகிட்டாலே எல்லா பைக்கர்ஸும் கிளம்பிப்போங்க. ஏன்னா இந்த ஒரு இதாக இருக்குது இதுக்கு போகிறதுக்கு, ஈசிஆர் போகிறதுக்கு பாண்டிச்சேரிக்கு. ஸோ எல்லா ரைடர்ஸுமே கிளம்பி போவாங்க ப்ராப்பராக போட்டுன்னு. அதிகமாக Z900 அப்படியே சூப்பராக இருக்கும் அந்த சத்தம். அந்த மாதிரி போகும்போது இப்போ நம்மளும் அந்த மாதிரி போகிறோம்ல, நல்லா இருக்கு. அப்படியே அதை இழுத்து லாஸ்ட் அந்த ரெட் லைட் எரியும் போது நெக்ஸ்ட் ஹீரோ சேஞ்ச் பண்ணுற ஃபீல் இருக்கு. அப்படி இருக்கு. மாடுங்க வருதுங்க, ஸ்லோவாக போய்க்கலாம்.